எஸ்டிபிஐ கட்சி அஇஅதிமுகவினுடைய கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சாரத்தை நாங்கள் செய்வோம். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் 40க்கு 40 என்ற அடிப்படையில் தமிழகத்திலிருந்து துவங்கும் என்பதாக நாங்கள் கருதுகிறோம். நடைபெறவிருக்கிற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கிற அந்த தேர்தல் அஇஅதிமுக எஸ்டிபிஐ கட்சியினுடைய கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்பதாக நாங்கள் நம்புகிறோம். அதான் அது ஒவ்வொரு கூட்டணிகளையும் அப்போது இருக்கிற அரசியல் சூழலை அனுசரித்தும் எடுக்கப்படுகிற முடிவு. இந்த முறை திண்டுக்கல் தொகுதி எங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்கும். திண்டுக்கல் தொகுதி மட்டுமல்ல, 40 தொகுதியுமே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி. அந்த அடிப்படையில் திண்டுக்கல் தொகுதி எங்களுக்கு நல்ல வலுவான கட்டமைப்புள்ள தொகுதி. அந்த தொகுதியிலே ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும். 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இதுவரைக்கும் அதுல எந்த மாற்றமும் வரவே இல்லை. எனவே திண்டுக்கல்லை ஒரு முன்னேற்றத்தின் அடிப்படையில் அதை தமிழ்நாட்டுடைய முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுகிற வகையில் எஸ்டிபிஐ கட்சி திண்டுக்கல் தொகுதியிலே நாங்கள் பாராளுமன்ற தொகுதியிலே நாங்கள் போட்டியிடுகிறோம். மத்தியானம் 3 மணிக்கு எங்களுடைய அலுவலகத்தில் எங்களுடைய தேசிய பொறுப்பாளர்கள் முன்னிலையில் எங்களுடைய மாநில தலைமை செயற்குழு யார் வேட்பாளர் என்கிற முடிவை எடுக்கும். 3 மணிக்கு ஊடகவியலாளர் நண்பர்கள் அனைவரும் 3 மணிக்கு எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து அந்த செய்திகளை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வச்சுதான் திமுக எப்பவுமே வாக்கு சேகரிக்க நீங்க அதிமுக கூட்டணியில வந்திருக்கீங்க. இது ஏதாவது உங்களுக்கு வாக்கு விகிதத்தை குறைக்கிறதுக்கான ஒரு விகிதத்தையும் குறைக்காதுங்க. தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்ல, எல்லா மக்களும் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே மதுரையில் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட மாநாட்டில் நான் சொல்லி காட்டினேன். திமுக சிறுபான்மை மக்களுக்கு அல்லது தமிழக அரசு சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறது என்பதை என்னோடு விவாதிக்க தயாரான்னு கேட்டேன். இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை. சிறுபான்மை மக்களுக்கு இந்த 2-3 வருஷ ஆட்சி காலத்தில் செய்தது என்ன என்று ஒன்றையும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் அதே போல சிறுபான்மை மக்களுக்கும் அவர்களை வஞ்சித்திருக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. எனவே அது மக்கள்கிட்ட எடுபடாது. மக்கள் ஒன்று ஏமாளிகள் இல்ல, அவர்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியும். எனவே அவை அனைத்தையும் வரவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய வாக்கு என்கிற ஆயுதத்தின் மூலமாக அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் தேர்ந்தெடுப்பார். மிக்க நன்றி, மிக்க நன்றி. எல்லாரும் மத்தியானம் 3 மணிக்கு மறக்காம வந்துருங்க. ரைட், தேங்க்யூ, தேங்க்யூ. வண்டி வந்துருச்சான்னு பாருங்க. அந்த பார்த்தேன். வாங்க.